கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்க ஆரம்பித்த நாள் தொடங்கியே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பரலோக ராஜ்யத்தை குறித்தான இன்ட்ரடக்ஷன்ல இருந்து பரலோக ராஜ்யத்தினுடைய ஃபியூச்சர் வருங்கால காரியங்கள் எப்படி நடக்கும் என்பது வரைக்கும் அவர் போதனைகளாக போதிப்பதை பார்க்கிறோம். இவைகள் அனைத்துமே தன்னை பின்பற்றி வருகிற டிசைபிள்ஸ் சீடர்களுக்கு தேவன் போதிக்கிறார். சீடர்கள் என்ற சொற்கள் தமிழிலே பயன்படுத்தப்படும் போது அப்போஸ்தலர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவரை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து போதனைகளும் தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் அதிகம். வேத புத்தகத்தை வாசிக்கும் போது பிறருக்கு இது தெரியாது என்ற எண்ணத்தோடு நாம் வாசிக்கிறோம். அந்த வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது என்பதை மறந்து விடுகிறோம். பிறரை உணர்வதற்காகவும் பிறரை நியாயந்திருப்பதற்காகவும் பிறரை குற்றப்படுத்துவதற்காகவும் வேத புத்தகத்தை பயன்படுத்தக்கூடாது. அது பிசாசு செய்யும் வேலை. இரண்டாம் வருகைக்கான அடையாளங்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 24ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டு அந்த அடையாளங்களை பார்த்து கொண்டு நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையாமல் மறந்து போய்விடக்கூடாது என்பதை திரும்பவும் ஞாபகப்படுத்துவதற்காக அந்த அத்தியாயம் அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. தேவன் மீண்டுமாக அவர்களுக்கு அடையாளங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது சரி, ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு போதனைகளிலும் அவர் விளக்கப்படுத்தி கொண்டே வருகிறார். கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான பரலோக ராஜ்யத்தை குறித்தான விளக்க உவமைகளை நீங்கள் காணலாம். பரலோக ராஜ்யம் என்பது பூலோக ராஜ்யத்திலே காணப்படுகிற பொருட்களுக்கு இணையானது அல்ல, ஆனால் ஒப்புமையானது. பரலோகம் வித்தியாசமான ஒரு சூழலில் இருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு அதன் தன்மையை பூலோகத்தில் உள்ள நிகழ்வுகளோடும் பொருட்களோடும் சம்பந்தப்படுத்தி விளக்கப்படுத்துகிறார். ஆதலால் இதை வாசித்துவிட்டு இப்படித்தான் அங்கே இருக்கும் என்று சொல்லக்கூடாது. அதனுடைய சாரம்சம் கருப்பொருளை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தில் திருமணம் நடக்கும் என்பது போல நினைக்கக்கூடாது. திருமணத்திற்காக ஆயத்தமாகி காத்திருப்பது தான் கருப்பொருள். அதைத்தான் இங்கே வேதம் விளக்கப்படுத்துகிறது. இது நியாய தீர்ப்பு நாளுக்கு பின்பாக நடக்கப்படுகிற சம்பவமாகவும் இருக்கலாம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக திருச்சபையானவள் ஆயத்தமாகி காத்திருந்து விழித்திருப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களின் திருமண வைபவம் இரவிலே நடந்தது. ஆதலால் மணவாளனை சந்திக்கும்படியாக மணவாட்டியின் தோழிகளும் மணவாட்டியும் பிரசன்ஸாக, அதாவது தீபங்களை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் ஒரு நடைப்பயணமாக சென்று மணவாளனை சந்திப்பார்கள். மணவாட்டி இப்படி செல்வதற்காக மற்ற துணையாளிகள் உதவி செய்வார்கள். மணவாளனை காண்பதற்கு மணவாட்டி ஆயத்தமாகி ஜாக்கிரதையாய் விழித்திருந்து அவருக்கு எதிர்கொண்டு போக கவனமாய் இருந்தது போல நாமும் நினையாத வேளையிலே வரவிருக்கிற மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தீவட்டிகள் என்பது வேத வார்த்தை, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வரங்களும். மணவாளனை சந்திக்க வேண்டுமென்றால் தீவெட்டி என்று சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையிலே ஆழமாய் இருப்பதற்கும், வார்த்தைகளை மட்டும் மனப்பாடம் பண்ணி அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் அவருடைய வரங்களையும் கனிகளையும் கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக வேளையிலே அநேகர் வேதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள். வேதத்தை மட்டும் நாம் வாசிப்போமானால் வேத அறிவு வளரும், ஆனால் உணர்வடைய மாட்டோம். பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போமானால் உணர்வடைவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் போய்விடும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எதிர்ப்புகளின் காலத்திலும் நாம் என்ன சொல்லுவோம் என்று முன்கூட்டியே பதில்களை யோசித்து வைக்க தேவையில்லை. என்ன சொல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருந்து பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் வார்த்தையாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நிறைவு உள்ளவர்கள் தான் ஜெபிக்கும் வரத்தை பெற்றிருப்பார்கள். 5ஆம் வசனத்திலே மணவாளன் வர தாமதித்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுது வேணாலும் வரலாம், தாமதமாகவும் வரலாம், சீக்கிரமாகவும் வரலாம். அவர் ஆண்டாண்டு காலமாய் வாழ்வதினாலே அவருக்கு அது சீக்கிரம், நாம் குறுகிய காலத்திலே வாழ்வதினாலே நமக்கு அது தாமதம். இந்த சூழலில் நமக்கு மனசோர்வு உண்டாகும். ஆதலால் நித்திரை மயக்கம் அடைந்து விட்டு தூங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லோருமே தூங்கிவிட்டார்கள். யாரெல்லாம் வேதத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் இணையாக கொண்டிருந்தார்களோ அவர்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு விழிப்படைந்தவர்களாய் ஆயத்தமானார்கள். எல்லோருக்கும் எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறது. எல்லோருக்கும் மணவாளனை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம்தான். இது அனைத்தும் திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புற மதத்தர்களை அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அல்ல, திருச்சபைக்குள்ளாக இருக்க போகிற ஃபில்டரிங், வடிகட்டுதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை ஆயத்தமாய் இல்லாதவர்கள்
தேவனிடத்துல கைடன்ஸை பெற்றிருக்க வேண்டும். பல வேளைகளிலே நாம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை உயர்ந்த இடத்திலே உயர்த்தி அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு தேவ ஆலோசனை கேட்க மறந்து விடுகிறோம். நாம் அவரை அறியாதிருக்கிறது போல கிறிஸ்துவை நாம் அழைக்கும் போதும் கிறிஸ்து உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆதலால் இயேசு கிறிஸ்துவானவரை உணர்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய நாளுக்காவது நாளிகைக்காவது காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அநேக ஓமைகள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து விளக்கப்படுத்துவதாகும். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் எப்படி சென்றடைய வேண்டும் என்பதை சொல்லுவது போலவும் அமையும். தாளந்துகளின் ஓமையும் அப்படித்தான். பிரத்யேகமாக இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது பூமியை சீசர்களின் கையிலே விட்டுவிட்டு அவர் தமது தேசத்திற்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இதை சீசர்கள் உணர வேண்டும் என்பதற்காக பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியின் ஆரம்பத்தை நான் செய்துவிட்டேன், மேற்கொண்டு வளர்க்க வேண்டியது உங்களது கடமை என்று சொல்வதை போல இது அமைகிறது. புறதேசத்திற்கு பிரயாணமாய் போன அந்த மனிதன் எஜமான் இயேசு கிறிஸ்துவானவர். வேலைக்காரர்கள் என்று சொல்லுவது 12 சீசர்களில் ஆரம்பித்து நீங்களும் நானும் இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரவிருக்கும் காலம் வரைக்கும் பணி செய்யக்கூடிய கிறிஸ்துவை பறைசாற்றக்கூடிய ஒவ்வொருவரும். நாம் எல்லோருக்கும் திறமைகளை தேவன் தந்திருக்கிறார். எல்லோருக்குமே திறமைகள் உண்டு. அவன் திறமைக்கு தக்க வாய்ப்புகளை, பணி செய்யும் வாய்ப்புகளை தேவன் தருகிறார். வியாபாரம் பண்ணி என்றால் இது மாஸ்டரோட பிசினஸ் தான். அந்த வேலைக்காரர்கள் தனது எஜமானின் வியாபாரத்தை தான் கையில் எடுத்து செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வியாபாரம் என்பது, பிசினஸ் என்பது பூமியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதைத்தான் இங்கே இவர்களும் செய்கிறார்கள். இன்றைய டாலர் மதிப்பீட்டின்படி தோராயமாக 6 லட்சம் ரூபாய் ஒரு தாளந்து மிகுந்த வெகுமானங்களை தமது ஊழியர்களுக்கு கொடுத்திருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு இரட்சிப்பு, ஆசீர்வாதம், வல்லமை இவைகளெல்லாம் தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். இவைகளை பயன்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கான காரியங்களை செய்யாமல் வேற எதையாவது நாம் செய்வோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்த வாழ்வின் வாய்ப்பை, உயிர் பிச்சையை, சௌகரியங்களை நாம் அவருடைய வியாபாரத்திற்கென்று பயன்படுத்தாமல் புதைத்து வைத்ததற்கு சமம்தான். கிங்டம் ஆஃப் காட் ஷுட் grow in me. அது எனக்குள்ளாக வளர வேண்டும், என் மூலமாகவும் வளர வேண்டும். அவனுக்கு இருந்த திறமைக்கு தக்க தாளந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுக்கான திறமையையும் பயன்படுத்தினார்கள், வளர்த்து கொண்டார்கள். திறமைக்கு ஏற்ற வளர்ச்சி வியாபாரமும் இருந்தது, வியாபாரமும் வளர்ந்தது, எஜமானின் ராஜ்யம் விரிவடைந்தது. ஊழியர்கள் தங்களுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்ததும் தங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்ததால் மீண்டும் எஜமான் அவர்களுக்கு அள்ளி தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரங்களை கொடுத்தார் என்றும் சமாதானம், சந்தோஷம், அப்ரிசியேஷன் எல்லோருக்கும் முன்பாக மகிமையும் கனப்படுத்துதலையும் செய்வார் என்பதை இந்த பகுதி விளக்கப்படுத்துகிறது. வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன், வேறு 2 தாளத்தை சம்பாதித்தேன் என்று அவர்கள் கொண்டு வந்து கொடுப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற சகல காரியங்களையும் அவருடைய நாம மகிமைக்காக அதை பன்மடங்காக பெருக்கி அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்க அளவு கொடுக்கப்படும். ஆதலால் நாம் பக்கத்தில் இருப்பவர்களோடு கூட கம்பேர் பண்ணி நாம் பயப்படவோ அல்லது வேதனைப்படவோ தேவையில்லை. 2 ஊழியக்காரர்களுக்கும் தேவன் எஜமான் கொடுத்த ரிவார்டு, வெகுமதி என்பது ஈக்குவல் தான், ஒரே சரிநிலை சமம்தான். இருவருக்கும் தேவன் நல்லது, யூ ஆர் வெரி குட், உத்தமம், யூ ஆர் சோ ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவர்கள், கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தீர்கள் என்றால் இந்த பூமி தேவனுடைய பார்வையில மிக கொஞ்சம், மதிப்பு மிக கொஞ்சம், அதிலே நீர் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்றால் பரலோக ராஜ்யம் அநேகம், மகத்துவங்கள் அநேகம். அது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யம் எஜமானின் ராஜ்யம். ஆதலால் என் ராஜ்யத்தின் சந்தோஷத்திலே பிரவேசி என்று அவர்களை கனப்படுத்தி எல்லோரும் முன்பாகவும் மகிமைப்படுத்துவாராம். எஜமான் ஒருவரே தான். 3 வேலைக்காரர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் ஒருவரை ஒருவர் கம்பேர் பண்ணாம தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தினார்கள். 3வது மனிதன் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்பிரிட், திருப்தி இல்லாதவனும்
கோள் சொல்லுகிறவனும் சாக்குப்போக்கு சொல்லுகிறவனும் சோம்பலுமாயிருந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தனது எஜமானை தவறுதலாக புரிந்திருந்தான். எஜமான் நல்லவர்தான், இவன் மனம் நல்லது அல்ல. ஆதலால் எஜமானை குணக்குறைவு மதிப்பிடுகிறான். தான் நல்லவன் போலவும் எஜமான் கெட்டவன் போலவும் நினைக்கிறான். எஜமான் மேல் அவனுக்கு அன்பும் உண்மையும் இல்லை. பயந்து என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தவறான புரிதலாலே எஜமானையே குற்றவாளியாக்குகிறான். தன் எஜமானை அவன் நம்பவில்லை. அவரை அவன் அநியாயக்காரனாய் கண்டான். எஜமான் சொல்லும்போது, இவ்வளவு பொல்லாதவன் என்று நீ என்னை அறிந்திருந்தாயே, அதற்கு பயந்தாவதும் நீ இந்த காரியத்திலே வேலை செய்திருக்கலாமே என்று தேவன் கேட்கிறார். அதாவது, நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை வேறு யாரிடமாவது அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்திருக்கலாம் அல்லவா என்று சொல்வது போல அமைகிறது. அதைத்தான் காசுக்காரரிடத்திலே போட்டிருக்கலாம் அல்லவா, வட்டியோடு வாங்கி கொள்ளுவேன் என்றால், உனக்கு செய்ய முடியவில்லை என்றால் பிறருக்காவது அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கலாம் அல்லவா, பிறர் மூலமாவது அந்த வாய்ப்பை நீ செய்திருக்கலாம் அல்லவா என்று கேட்பது போல இது அமைகிறது. இவை அனைத்தும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் செய்ய வேண்டிய பணிகளை குறித்தான விளக்க ஓமையாக அமைகிறது. ஆதலால் அவன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டான். உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணம் அடைவான் என்றால் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் அவனுக்கு உண்டாகும். யாதொருவர் தேவனுடைய உறவிலே நிலைத்திருப்பதற்கு ஜெபித்து விழித்திருந்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். வாய்ப்பு கொடுக்கப்படும் போது தேவ மகத்துவம் வெளிப்படுத்தப்படும். அதோடு கூட தேவ வரங்களும் கனிகளும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் இருக்கும். இந்த 2 ஓமைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். நித்திய ஆசீர்வாதத்துக்கும் நித்திய தண்டனைக்கும் பிரவேசிக்கக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஊழியம் நம்மை நியாயம் தீர்க்கும். கிறிஸ்தவர்களாக நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியத்தின் பங்களிப்பு கொடுக்க வேண்டும். 3வது ஓமை ஃபைனல் ஜட்ஜ்மெண்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறியவர்களை நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்காக நாம் ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவை முதலாவது மனிதர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்துவுக்கு பணி செய்வது போல அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். விசேஷமாக ஏழைகள் மேல், தேவையுள்ளவர்கள் மேல் கருசனை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டே ஈசனுக்கு செய்யும் தொண்டு என்ற ஒரு பழமொழியும் உண்டு. நம்மால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை தேவன் சொல்லவில்லை. பசி உணவு கொடுக்க சொல்லுகிறார். தாகம் தண்ணீர் கொடுக்க சொல்லுகிறார். அந்நியனை சேர்த்து கொள்ள சொல்லுகிறார். வஸ்திரமில்லாதவனுக்கு துணி கொடுக்க சொல்லுகிறார். வியாதியிலே இருப்பவர்களுக்கு அவர்கள் மனவேதனை நீங்க உதவி செய்ய, கரிசனை கொள்ள, வியாதி நீங்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தவறு செய்து தப்பிக்க வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாவ மன்னிப்பின் அன்பின் செய்தியை சொல்ல விரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவருக்கு தேவனின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவை அனைத்தும் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு செய்ய முடியும். ஒரு மனிதன்தான் பிற மனிதனுக்கு செய்ய முடியும் என்பதை தேவன் இங்கே எதிர்பார்ப்போடு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்கள் கிறிஸ்துவுக்கே இவை அனைத்தையும் செய்கிறார்கள் என்றும் அவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யாதவர்கள் நித்திய ஆக்கினையை அடைவார்கள் என்றும் மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட எளிமையான ஊழியத்தை செய்யாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று 41ஆம் வசனம் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே நமது கிரியைகள் நிறுத்து பார்க்கப்படும். அதற்கான பலன்கள் உண்டாயிருக்கும். இந்த 3 ஓமைகளும் மனம், விருப்பம், ஜெபம், ஆயத்தம், விழித்திருத்தல், காத்திருத்தல், எதிர்பார்த்தல், திறமைகளை தேவனுக்கென்று பயன்படுத்துதல், நம்முடைய அளவுக்கு தக்கதாக நாம் பயன்படுத்தும் போது தேவன் தம்முடைய அளவுக்கு தக்கதாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும், பிற சக மனிதர்களோடு நம்மை ஒப்பிடாமல், தவறான எண்ணம் கொள்ளாமல், நமது எஜமானுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று, அவரை பிரியப்படுத்தும் குணமாக நாம் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றும், சக மனிதர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும்.
சரீர தேவைகளை சந்திக்க வேண்டும். மன தேவைகள், காவலில் இருந்தேன் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்திலே பரிபூரண அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு, பூரண வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உவமைகளெல்லாம் நமக்கு உதவி செய்யும்.